பாருவோட கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு. ஹலோ ஆல், இன்றைக்கி கனி ஒரு விஷயம் பாருவை பற்றி சொல்லியிருந்தாங்க. பாருவோட கான்ஃபிடென்ஸ் லெவல் சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க தனியாக உட்காந்துருந்தாங்க அந்த டாஸ்கில். அதை பற்றி சொல்லுங்க, புரியுதா? அத்தனை பேர் சொல்லி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. கனி வந்து கார் டாஸ்க்கை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் மொத்த வீடுமே வந்து பாருக்கு எதிராக இருக்குது. இருந்தாலும் மார்னிங் வரைக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து தனியாக உட்காந்துருந்தாங்கல்ல காரில். அதுதான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி வந்து பாருக்கு கிடச்சிருக்கு. பாரு இடத்துல வேறு யாராவது இருந்தால் உடஞ்சி அழுதுருப்பாங்க. உடனே வந்து எல்லோரும் வந்து கனியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கனிக்கு வந்து புரிஞ்சிச்சு, இல்லை நான் வந்து பாசிட்டிவாக சொல்லலை, அவங்க அந்த மாதிரி கெத்தாக உட்காந்துருந்தாங்கல்ல, அதுதான் நான் சொல்கிறேன். பாருக்கு பதிலாக நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னால் அப்படி உட்காந்துருக்க முடியாது. நான் வந்து உடஞ்சி போயிருப்பேன், எப்போயோ டாஸ்க் விட்டு இறங்கியிருப்பேன். ஆனால் பாரு வந்து அந்த டாஸ்க்கு விட்டு கொடுக்காம தனியாக வந்து போராடி நின்னாங்கல்ல, அது வந்து சூப்பர். கனிக்கு பயம், ஏன்னா விக்ரமும் அரோராலும் வந்து இப்படி பார்க்குறாங்க, மறைச்சு பார்க்குற மாதிரி. இல்லை நான் வந்து அவள் பண்ணதை சொல்ல, நான் டாஸ்கில் அவள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது சொல்கிறேன். கார் டாஸ்கில் பாரு கண்டினியூ பண்ணும்போது, யார் நீ இந்தளவுக்கு வந்து போல்டாக ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்குன்னு சொல்லிட்டு கனி பாருவை பற்றி ஒரு பாசிட்டிவான விஷயம் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கேட்டுட்டு இந்த விக்ரமும் அரோரோட மூஞ்சி பார்க்கணுமா, ஐயோ கனி வேற சொல்கிறாங்க, நான் வந்து அவங்க பண்ண விஷயத்த சொல்லலை, அவங்க அதை சமாளித்தாங்கல்ல, எப்படி வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த டாஸ்க்கை வந்து கண்டினியூ பண்ணாங்கல்ல, அதை தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கனி வந்து முடிச்சுட்டாங்க. யாருமே வந்து இதுக்கு ஒரு ரிப்ளை கூட கொடுக்கல. இப்போ இவங்கெல்லாம் எவ்வளோ வன்மத்தை உள்ளே வச்சுன்னு இருக்காங்க பாருங்களேன். அவள் தப்பு பண்ணிட்டா சொல்கிறீங்களேடா, இதுக்கு முன்னாடி அவள் வந்து நல்லா தானடா இருந்தா, அப்போ கூட நீங்கள் அவங்கள மதிக்கவே இல்லையே, எப்பவும் வந்து கலாய்ச்சிட்டு இருப்பீங்க, கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க, கேவலமாக பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ மட்டும் ஏதோ அவள் அப்படி பண்ணிட்டா, அதனால் நாங்கள் இப்படி தான் வந்து ரியாக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நல்லவங்கன்னா நடிக்கிறாங்கப்பா.